நேத்திக்கான மார்க்கெட்ல தேஜஸ் நெட்வொர்க் ஷேர் வந்து 8.6% வந்து விழுந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த Q2 ரிசல்ட்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ரிசல்ட்ஸ் எதுவுமே சரியில்லை. ஸோ அந்த ரீசன்ஸ்னால தான் 8.6% தேஜஸ் நெட்வொர்க் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க. இந்த வருஷம் மட்டுமே தேஜஸ் நெட்வொர்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஓரளவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா 53% வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆயிருக்கும். இங்க சென்செக்ஸே அவ்வளவு வந்து ஃபாலோ ஆகல. பட் ஆனா இங்க தேஜஸ் நெட்வொர்க் ஷேர் வந்து 53% வந்து விழுந்திருக்கு. ஸோ இங்க ₹600 அந்த ரேஞ்சில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் கூட ₹600 ₹700 அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட இங்க லாசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போ ₹530 ₹540 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, இது எல்லாமே ஃபால் ஆயிடுச்சு. இப்போ இந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 2025 Q2 நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ₹275 கோடி நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இந்த வாட்டி பண்ணிருக்குது ₹307 கோடி லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் எதுவுமே பண்ணல. ஸோ இங்க சேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர்ல நெகட்டிவ்ல வந்து இருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே ஃபினான்ஷியல் இயர் Q2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ணவங்க இந்த வருஷம் லாசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து வரும்போது போன வருஷம் வந்து ₹2811 கோடி வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ பண்ணவங்க இப்ப பண்ற ரெவன்யூ வந்து ₹262 கோடியா தான் வந்து இருக்கு. ஸோ இங்க 90% இயர் ஆன் இயர் லாஸ் பண்ணிருக்காங்க. எபிட்டாவை பொறுத்தளவுல போன வருஷம் ₹534 கோடி பண்ணவங்க இப்போ வந்து லாஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. ₹293 கோடி வந்து பாத்தீங்கன்னா லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஆர்டர் புக்கை பொறுத்தளவுல 4800 சில்லற கோடி ரூபாய்க்கு ஆர்டர் புக் போன வருஷம் வந்து வச்சிருந்தாங்க. இப்போ வச்சிருக்கிறது 1200 சில்லற கோடி ரூபாய் தான் வந்து வச்சிருக்காங்க. 1200 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் புக் இப்போ போன வருஷம் வச்சிருந்தது 4800 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் புக். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2026 வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓவராலா கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த Q1 Q2 ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது போன வருஷம் 4300 சில்லற கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ரெவன்யூ வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வெறும் ரெவன்யூ பண்ணிருக்கிறது 400 சில்லற கோடி ரூபாய் தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிராப்ல தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தளவுல 353 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து போன வருஷம் வந்து இந்த Q1 Q2 வந்து கம்பைன் பண்ணும்போது பண்ணதா இருந்தது. இப்போ அவங்க பண்ணிருக்கிறது 500 சில்லற கோடி ரூபாய் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா இவங்களோட பிசினஸ் ரிப்போர்ட் வந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்க லாசஸ் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்றாங்க. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா வரல. ஆர்டர் புக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகல. ஸோ இதுதான் இந்த Q2 ரிசல்ட்ஸா வந்து இருக்கு. இதனாலதான் இந்த ஸ்டாக் வந்து இறக்கிருக்காங்க. சரி, ஓகே, அப்ப அந்த Q2 லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லியிருப்பாங்களே, அது என்ன அப்படின்னா இவங்க அந்த ஆர்டர் எல்லாமே எக்ஸிகியூஷன் பண்றது அந்த லோயர் ஆர்டர் எக்ஸிகியூஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் பண்ணணும், எடுத்த ஆர்டர் எக்ஸிகியூஷன் பண்ணணும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட் ஆகுது. ஸோ அந்த ஆர்டர் எக்ஸிகியூஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இல்ல. இது ஃபர்ஸ்டா இருக்கு. செகண்டா இருக்கிறது இவங்களோட அந்த BSNL செக்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் ரெவன்யூல அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வாட்டி வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிருப்போம். ஸோ அந்த BSNL ரெவன்யூ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது BSNLோட ரெவன்யூ அந்த 4G ரோல் அவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 97,000 சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போன வருஷமே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ BSNLோட ரோல் அவுட் வந்து இங்க 4G வந்து போன வருஷமே பண்ணது ரீசன்னால அப்ப அந்த குவார்டர் ஃபினான்ஷியல் இயர் 2025 குவார்டர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. எல்லா ரெவன்யூமே சூப்பரா இருந்துச்சு. அவங்க பிசினஸ் ரிப்போர்ட் எல்லாமே. ஸோ அந்த பிசினஸ் ரிப்போர்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 52 வீக் ஐயான அந்த 1000 சில்லற கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் நிறுத்தினாங்க. ஸோ அங்க இருந்து அந்த BSNL 4G ரோல் அவுட் முடிஞ்ச உடனே அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த பிசினஸ்மே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா ரோல் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க அதை மெயின்டெனன்ஸ் தான் பண்ண போறாங்க. ஸோ அதுல அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வந்து இருக்கும். ஸோ அதனால திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ திரும்ப எப்ப இந்த BSNL 5Gயோட ரோல் அவுட் வந்து நடக்குது அந்த BSNL எப்போ வந்து பாத்தீங்கன்னா வளருதோ அப்பதான் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வளரும். 4G ரோல் அவுட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. 5G ரோல் அவுட் வந்து பாத்தீங்கன்னா நடக்கணும். அதுக்கான அந்த பிளான் அதுக்கான அந்த டெஸ்டிங் எல்லாமே வந்து போயிட்டு தான் இருக்கு. இவங்களோட மேஜரான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வச்சுதான் இந்த BSNLோட அந்த ஒரு சிக்னல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. இங்க 5Gயோட அந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சிட்டாங்க. இப்போ எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு அவங்க அப்படியே பாத்தீங்கன்னா ரோல் அவுட் பண்ண வேண்டியதுதான். பட் ஆனா இன்னும் 5G ரோல் அவுட் வந்து பாத்தீங்கன்னா வரல. ஸோ அது என்னைக்கு வருதோ அப்பதான் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டர்ன் ஓவர் வந்து ஆகும். ஸோ இப்போதைக்கு அவங்க சின்ன சின்ன அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே மினிமமான குவான்டிட்டியா வந்து இருக்கு. அண்ட் தென் அதர் ஆர்டர்ஸும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இன்னும் BSNL டிஃபரன்ஸா இருக்கிற ரீசன்னால இவங்களால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஆர்டர்ஸ் எக்ஸிகியூஷனும் வந்து பண்ண முடியல. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸா தான் வந்து இருக்கு. தேஜஸ் நெட்வொர்க்கோட CFO என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க குவார்டர் ஆன் குவார்டர்ல 30% சீக்வென்ஷியல் growth வந்து கொடுத்துக்கிட்டே வரோம். அதனாலதான் எங்களால 1200 கோடி ரூபாய்க்கான அந்த ஆர்டர் புக் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்றத சொல்றாங்க. எஸ், நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெவன்யூ வந்து லாஸ் பண்றோம். அண்ட் தென் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகுது. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ் வந்து இதுதான். பட் ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க கிட்ட growth இருக்கு அப்படின்றத காமிக்கிறாங்க. அது என்ன உண்மைதான், growth வந்து 30% வந்து இந்த குவார்டர் ஆன் குவார்டர் growth வந்து பண்ணிட்டு தான் வராங்க. பட் ஆனா அந்த மேஜரான டீல் அந்த BSNL சுத்தி இருக்கிற விஷயம்னால அந்த ரோல் அவுட் வந்து நடந்து முடிஞ்ச உடனே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சரியில்லை. இந்த கம்பெனியோட COO அதாவது இந்த சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 4G ரோல் அவுட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சூப்பரா பண்ணிட்டோம். 97,000 ஸ்லைட்ஸுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த 4G ரோல் அவுட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ திரும்ப அது வந்து பாத்தீங்கன்னா 5G ரோல் அவுட் வந்து நடக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அந்த கம்பேக் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அது என்னவோ உண்மைதான். பட் ஆனால் 5G ரோல் அவுட் வந்து எப்போ நடக்கும் என்ன ஏதுன்றது அந்த டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வரல. ஸோ அது என்னைக்கு பண்றாங்களோ அன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கம்பேக் ஆகும் அப்படின்றதா உண்மை. ஸோ இப்போதைக்கு ஒரு இன்வெஸ்டரா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான அப்ரோச் வந்து எடுக்கலாம் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து
நீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி 600 அண்ட் தென் இங்க 590 அந்த மாதிரி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இறங்கிருக்கே அப்படின்னு சொல்லி ஆவரேஜ் வந்து பண்ண தேவையில்ல. இன்னும் அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள்ல தான் வந்து இருக்கு. ஸோ அவங்களோட அந்த புது புது ப்ராஜெக்ட்ஸ் அந்த புது புது பைப்லைன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பொறுமையாக என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிருந்து ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அப்ராலியை வந்து ஆக போகிறது கிடையாது, டவுன் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறது கிடையாது. ஸோ இந்த 500 to 600 ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா தான் ட்ரேட் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு அந்த பிசினஸ் ரிப்போர்ட் எதுவுமே சரியில்லாத ரீசனால வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே இருக்கிற ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிப்போம். புதுசா எந்த ஒரு ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்றதா இப்ப இருக்க அந்த ஸ்டாண்டா இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க பிசினஸ் ரிப்போர்ட் எல்லாமே சரியில்லை, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இங்க இதுக்கப்புறம் ஷேர் ஏறும் போது அந்த ரேலி ஆகுது அப்படின்னா அப்ப கண்டிப்பா நான் பாசிட்டிவ் நியூஸ் வந்து வந்திருக்கும். நம்ம அதை அதுக்கு முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம் அப்படின்றது தான் உண்மை. டாடா ட்ரஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வேணு ஸ்ரீனிவாசனை திரும்ப ரீ அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அவரை லைஃப் டைம் ட்ரஸ்டியா வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டாங்க. ஸோ இதை சுத்தி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. பட் ஆனா டாடா குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து நடந்திருக்கு. டாடா மோட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தீபாவளி எங்களோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட சேல்ஸ் வந்து இந்த தீபாவளி டைம்ல எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா 1,00,000 வண்டி லாஸ்ட் 30 நாள்ல வந்து வித்திருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து இயர் ஆன் இயர்ல 30% வந்து பாத்தீங்கன்னா க்ரோத்ல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ்யூவியோட சேல்ஸ் தான் இந்த அளவுக்கு சேல்ஸ் நடக்கிறதுக்கான காரணமா வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதிகமா சேல்ஸ் நடக்குது எஸ்யூவில தான் வந்து இருக்கு. இங்க நெக்ஸான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 38,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. ஸோ இங்க பஞ்ச் வந்து 32,000 வண்டி வித்திருக்காங்க. 38,000 32,000 வண்டி பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. நெக்ஸானோட அந்த இயர் ஆன் இயர் growth பொறுத்த அளவுல 73% இயர் ஆன் இயர்ல growth ஆகுது. இங்க பஞ்ச பொறுத்த அளவுல 29% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா growth ஆகுது. இவி சேல்ஸ் பொறுத்த அளவுல 37% இயர் ஆன் இயர்ல growth ஆகுது. 10,000 வண்டிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்குதா வந்து சொல்றாங்க இந்த லாஸ்ட் 30 நாள்ல. ஸோ இந்த 30 நாள் சேல்ஸ் பொறுத்த அளவுல எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கம்பெனியோட சிஓவான சைலேஷ் சந்திராவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ஃபெஸ்டிவல் டிமாண்ட் நல்லா இருக்கு, இந்த ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. எங்களோட இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தான் வந்து இருக்கும். ஏன்னா என்கிட்ட புது புது ப்ராடக்ட் பைப்லைன் வந்து இருக்கு. ப்ராடக்ட் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட்டிங்ல வந்து இருக்கு. ஸோ அந்த லான்ச்சும் வெயிட்டிங்ல இருக்கு, மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் வந்து அமைஞ்சிருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கம்பெனியும் ரூபிகான் ரிசர்ச் கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கம்பேரிசன் பண்ணி ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்திருந்தேன். எல்லாருமே இங்க ரூபிகான் ரிசர்ச் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஐபிஓக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனியை ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கூட வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்பவே ஸ்மால் கேப்பான ஒரு கம்பெனி தான். இந்த அளவுக்கு பெரிய ஜெயின்ட்லாம் வந்து கிடையாது. பட் ஆனா ரூபிகான் ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்க பிசினஸ் மாடல் வந்து வேற. இங்க இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இருக்க பிசினஸ் மாடல் வந்து வேற. ஸோ இங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இங்க ஜெனரிக் ட்ரக்ஸ்லயும் வந்து இருப்பாங்க, யூஸ் மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா டாமினெண்டா இருப்பாங்க. அண்ட் தென் அதர் மார்க்கெட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா டாமினெண்டா வந்து இருப்பாங்க. ஒரு பெரிய பிளேயர் இவங்க. இதுவே நம்ம ரூபிகான் ரிசர்ச் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க 98% வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது மெயின் டிபெண்டன்ஸா இருக்குது யூஎஸ்ல மட்டும்தான், வேற கண்ட்ரியில வந்து கிடையாது. ஸோ இதுவே நம்ம இங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு போனோம் அப்படின்னா அவங்க நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே டிஃப்ரெண்டான மாடல் வந்து ஒர்க் ஆகிற கம்பெனி. ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கூட ரூபிகான் ரிசர்ச் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணக்கூடாது. அது ரொம்பவே ஸ்மால் கேப்பான கம்பெனி. இங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து ரொம்பவே பெரிய கம்பெனியா தான் வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸா சொல்லணும் அப்படின்னா ரெவன்யூ பொறுத்தளவுல ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட ரெவன்யூ இந்த ஃபினான்ஷியல் 2025 ரெவன்யூ வந்து பார்க்கும்போது 2,32,000 மில்லியன் கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்றாங்க. பட் ஆனா இதுவே இங்க ரூபிகான் ரிசர்ச் சைடு போகும்போது 12,000 சில்லற மில்லியன் கோடி ரூபாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ப்ராஃபிட்டை பொறுத்தளவுல 47,000 கோடி மில்லியன் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜைடஸ் லைசன்ஸ் வந்து மேக் பண்றாங்க. இவங்களோட ப்ராஃபிட்டை பொறுத்தளவுல 1,300 மில்லியன் கோடி ரூபாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்றாங்க. ஸோ இங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜைடஸ் லைசன்சஸ் வந்து ரொம்ப பெரிய கம்பெனி. ஸோ அது கூட இதை கம்பேர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு மெட்ரிக்ஸ்லாம் நம்ம வந்து சொல்றோம். சரி ஓகே, இப்போ இந்த ரெண்டு கம்பெனி எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான வந்து பாத்தீங்கன்னா இங்க போர்ட்ஃபோலியோ வந்து வேணும், ஃபார்மால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்னா தாராளமா நம்ம வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பக்கம் தான் போயணும். ரூபிகான் ரிசர்ச் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போகாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப ஸ்மால் கேப், இவங்க லார்ஜான ஒரு பிளேயரா வந்து இருக்காங்க. பிக் பாஸ்கெட் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட கிக் காமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ அந்த ஒரு ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா இறங்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறது மிட் சைஸான அந்த ஒரு டார்க் ஸ்டோர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 700 டார்க் ஸ்டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அதை 800 டார்க் ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு டார்க் ஸ்டோர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்றாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஈஸியாக போய் பொருட்கள் வந்து சேர்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு 90% அவங்களோட டெலிவரி பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ல இருந்து 15 நிமிஷத்துல எடுத்து போய் சேர்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. ஸோ டார்க் ஸ்டோர்ஸ் அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டே வந்துடுறாங்க. ஸோ இங்க ஒரு டார்க் ஸ்டோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் வந்து இருக்கும். அதாவது 30,000 ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இங்க இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஸோ அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அண்ட் தென் இங்க கிக் காமர்ஸ்ல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிளேயர் ஆகுதுன்னு அந்த ஒரு மூல வந்து இறங்கிட்டாங்க. ரிலையன்ஸ் ஜியோவோட பிரைஸ் ஹைக் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போறதா வந்து எல்லா இடத்துலயும் டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா அந்த டேரிஃப்ன்றது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க.
ஸோ இங்க ரிலையன்ஸ் ஜியோ சைட்ல இருந்து அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போற பிளான்ல வந்து கிடையாது. இவங்க 5G வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அடாப்டேஷன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் ஏறிக்கிட்டே வருது. அதுலயும் மெயினா 5G வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே வருது. ஸோ இவங்களோட டோட்டல் கஸ்டமர் பேஸ்ல 500 மில்லியன் கஸ்டமர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த 500 மில்லியன்ல கிட்டத்தட்ட 50% ஆஃப் த மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 250 மில்லியன் மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5G வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஸோ ஓவராலா ரிலையன்ஸ் ஜியோல 4G இருக்கவங்கள விட 5G வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆயிட்டாங்க. ஸோ இன்னமும் 5Gல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க பிரைஸ் ஹைக் வந்து பண்ண போறதா வந்து நியூஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு பிரைஸ் ஹைக் இல்லை அப்படின்றதா நியூஸா வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க ரிலையன்ஸ் ஜியோவுமே இங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஏஐ கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஸோ இங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருக்க அந்த ஏஐ நேம் வந்து ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற நேம்ல வந்து இருக்கு. ஸோ இங்க ஏஐ வச்சு இங்க ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் கூட இங்க ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸா வந்து பார்க்கும்போது ரெவன்யூ சரி ப்ராஃபிட்டும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது எதுக்காக டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிரைஸ் ஹைக் நடக்க போதா சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து இப்போ கிடையாது அப்படின்ற ஒரு நியூஸ்க்காகவும் அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்தது அப்படின்னா இந்த ஒரு மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் மூமெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு லிஸ்டிங் என்ன பார்க்கறதுக்காக இருந்தாலும் சரி, லாங் டர்ம் யூஸராக வந்து பார்க்கறதா இருந்தாலும் சரி, ஸோ ஐபிஓ வரட்டும் அந்த டைம்ல வந்து பார்த்தா என்ன எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏஐல என்னென்ன கம்பெனிஸ் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதுலயும் மேஜரா நம்ம கன்சிடர் பண்ற கம்பெனிஸ்ல என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்தேன். ஸோ அதே எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க டிசிஎஸ் பொறுத்தளவுல 1 ஜிகாவாட்டுக்கான அந்த ஏஐ டேட்டா சென்டர் வந்து இந்தியாவில் வந்து ஓப்பன் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டா $6.5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 5 ல இருந்து 7 வருஷத்துக்குள்ள இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா சென்டருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி அவங்க திறந்துட்டாங்க அப்படின்னும் போது டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டேட்டா சென்டரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இதனால இவங்களோட அந்த காம்படிட்டர்ஸ்க்கும் சரி அந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. காம்படிட்டர்ஸ் அவங்களோட என்டர்பிரைசஸ் அந்த நீங்க பிரைவேட் கம்பெனிஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூல இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மூவா இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இன்னொரு விஷயம் ஆட் ஆன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனி 2004 வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிருந்தாங்க. லிஸ்ட் ஆன நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பெரிய மூவ்மெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ணல. இருக்கிறதுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுவா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட பெரிய மூவ் வந்து பாத்தீங்கன்னா இதுவா தான் இருக்கு. இன்ஃபோசிஸை பொறுத்தளவுல என்டர்பிரைஸ் ஏஐக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து தராங்க. ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாவே வந்து பார்த்தா அப்படின்னா இங்க என்டர்பிரைஸ்க்கான அந்த ஏஐ ட்ரிவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து பண்றாங்க. ஸோ இதுக்காக அவங்க வச்சிருக்க பிளாட்ஃபார்ம் வந்து டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. கிட்டத்தட்ட 2500 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கதா வந்து சொல்றாங்க. 200+ ஏஜென்டிக் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாவே இப்படிதான் வந்து இருக்கு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. HCL டெக்கை பொறுத்தளவுல அவங்க ஓனா ஒரு ஐபி வந்து வச்சிருக்காங்க. அதுக்காக ஒரு ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ HCL பொறுத்தளவுல ஓனான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்றாங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஏஐ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா NVIDIA வச்சு அந்த லேயர்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்றாங்க. அண்ட் தென் இவங்க $100 மில்லியன் அந்த ஒரு ரெவன்யூ வந்து பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க அந்த ஏஐல இருந்து மட்டுமே. அண்ட் தென் இவங்க தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி இங்க ஏஐல இருந்து எவ்வளவு ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்றோன்றத அவங்களோட பிசினஸ் ரிப்போர்ட்ல தனியா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க HCL டெக்குமே பர்ஃபெக்டா வந்து போயிட்டு இருக்காங்க. விப்ரோவை பொறுத்தளவுல விப்ரோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வந்து இருக்கு. இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ இங்க வந்து 200க்கும் மேற்பட்ட அந்த மல்டிபிள் ஆஃப் செக்டர்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு செக்டர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்டிக் ஏஐ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா வந்து டிப்ளாய்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் விப்ரோவோட விப்ரோ இன்டெலிஜென்ஸ் ஏஐயா வந்து இருக்கு. டெக் மஹிந்திராவை பொறுத்தளவுல அவங்க அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. 1 ட்ரில்லியன் பெராமீட்டர் இண்டிஜினியஸ் LLM வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாவே இங்க லார்ஜ் லாங்குவேஜ் ட்ரைனிங் மாடல்ல தான் வந்து இருக்கு. ஸோ இங்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு வரும்போது இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகிறாங்க. ஸோ ஓவராலா என்ன தெரியுது அப்படின்னா இங்க ஐடி கம்பெனிஸ் பர்ஃபெக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. நம்ம கன்சிடர் பண்ற கம்பெனியுமே பர்ஃபெக்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்பவுமே நம்ம சொல்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்சிடபிள் ஸ்டேஜில் இருந்து அப்படின்னா பார்த்து என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இதுதான் ஐடி ஸ்டாக்ஸ் சுற்றி இருக்க விஷயமா வந்து இருக்கு. அண்ட் தென் கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இறங்கி இருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ இறங்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் இங்க வந்து உலக சூழ்நிலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க போர் சூழல்லாம் எல்லாமே இங்க வந்து ஸ்மூத்தா போச்சு அப்படின்னா கோல்டோட பிரைஸ் வந்து இறங்கதான் செய்யும். உலக சூழ்நிலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க போர் சூழலாம் வந்து இருக்கு, மக்கள் யாரும் அச்சத்துல இருக்காங்க அப்படின்னா கோல்டு வந்து ஏறதான் செய்யும். இதுதான் இருக்கிறதுல சிம்பிளான கான்செப்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்க்கும் சைனாக்கும் நடுவில் அந்த ட்ரேட் எல்லாம் வந்து சுமூகமா முடிஞ்சிடும் அப்படின்ற பேச்சுவார்த்தை போன ரீசனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு வந்து இறங்குது. ஸோ அண்ட் தென் இங்க எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் பண்றதா சொல்றாங்க. பட் ஆனா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாலுமே இங்க உலக சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வரைக்குமே கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் நியூஸா வந்து இருக்கு. நிறைய நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்கிட்டே இருக்கு, ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ பார்த்து என்ன அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா ஒன்று கன்சிடர் பண்ணிட்டு போவோம். அதனால ரேலி மிஸ் பண்றோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்தோன்னா நம்ம பேனிக் ஆக தேவையில்ல. ஸோ என்ன ஸ்டாக்ஸா இருந்தாலும் கண்டிப்பா ஏதோ ஒரு செக்டர்ல ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூல இருக்கும். அதை நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ இருக்கு. அடுத்த சந்திப்போம். பாய்.